வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக தமிழக சட்டசபையில பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவரான திமுகவுடைய சார்ந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, சனாதனம் குறித்து பேசியது நாடு முழுக்க பெரும் சர்ச்சை கிளப்பியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சட்டப்பேரவைக்குள்ள பேசினத? சட்டப்பேரவையில பேசியிருந்தாலும், பொது வெளியில பேசியிருந்தாலும், எங்கு பேசியிருந்தாலும், முதலில் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி எதிர்க்கட்சி தலைவராகவும் சட்டசபையில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் என் கடமைகளை சரிவர செய்வேன் என்று உறுதிமொழி பிரமாண பத்திரம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் எம்எல்ஏவாகவும் அதற்கு பிறகு சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் அதே வழியில தான் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சபாநாயகராக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். இவர்கள் எல்லா சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான். அவர் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை கேட்டு அவையில் அமைதியாக முதலமைச்சரும் சபாநாயகரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் சபாநாயகராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அப்படி பொறுப்பேற்கக்கூடிய ஒருவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாகவும் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று உரைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அனைத்து நடைமுறை விதிகளையும் அவர்கள் ஓத் ஆஃப் ஆபீஸ் அவங்க பொறுப்பேற்கும் போது ஓத் ஆஃப் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுட்டு தான் அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வழியிலையும் பியூர்லி வயலேட்டிங் அவர்களுடைய சட்டபூர்வமான பரிணாம வயலேட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பேசும்போது அதை அப்ஜெக்ட் பண்ணவோ மறுக்கவோ இல்லாமலும் அவர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று முதலமைச்சரோ சபாநாயகரோ சொல்லாததும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவர்கள் மூன்று பேருமே முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், சபாநாயகராக இருக்கட்டும், இவர்கள் 3 பேருமே இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இருந்துள்ளனர். இந்த விஷயத்தில் மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் 356 ஷரத்துப்படி தமிழக அரசை கலைக்க கூட மத்திய அரசுக்கு இதில் போதுமான முகாந்திரம் இருப்பதாகவே கருத வேண்டும். சட்டப்பேரவைக்குள்ள நான் ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றம் நடக்க தடுக்காம இருக்குதும் குற்றம் தானே. சட்டப்பேரவையா இருந்தாலும் சரி, பொதுவெளியா இருந்தாலும் சரி. சட்டப்பேரவையா இருக்கிறதுனால எம்எல்ஏக்கு எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சில தவறான விஷயங்களை பொது வெளியில கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். சபையில் பேசியிருந்தாலும் சரி, வெளியில் பேசியிருந்தாலும் சரி, அவர்கள் நடவடிக்கைக்கு உட்பட்டவர்களே. 3 பேருமே இதில் ஆக்சுவலா மத்திய அதாவது மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பினும், எதிர்க்கட்சி தலைவராக இருப்பினும், சபாநாயகராக இருப்பினும், அவர் பேசும்போது அவை குறிப்பில் நீக்க வேண்டியது சபாநாயகருடைய கடமை. அவர் கடமையை அவர் மீறி இருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிறவர் எதிர்க்கணும். எதிர்க்க வேண்டிய விஷயத்துக்கு எதிர்த்து தான் தீரணும். தவறான விஷயங்களை சட்டப்பேரவையில் அவை குறிப்பில் ஏறக்கூடாது. இது 3 பேருமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஓத் ஆஃப் ஆபீஸுக்கும் விரோதமாகவும் அவர்கள் சரிவர பணிகளை செய்யவில்லை என்ற காரணத்தினாலும் தமிழக அரசை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356 படி தமிழக அரசை கலைக்கவும் இந்திய ஜனாதிபதிக்கு எல்லா விதமான கவர்னருக்கு எல்லா விதமான கடமையும் உரிமையும் இந்த விஷயத்தில் உள்ளது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. வந்தே மாதரம் சபையில் பாடப்பட மாட்டாது என்பது இது தேசிய அவமதிப்பாகும். ஏனென்றால் நேஷனல் ஆந்தம் நேஷனல் லீடர்ஸை யாரும் குறைவாகவோ இன்சல்ட் பண்ணும் விதமாகவோ எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அவர்களும் நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கு.
ம். ஒரு தமிழக அமைச்சரோட மூத்த அமைச்சர், தமிழக அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர் ம். ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இனிமேல் வந்து வந்தே மாதரம் பாடப்பட மாட்டாது ம். அப்படின்னு சொல்றார். இது வந்து தேசிய அவமதிப்பாகும். ம். இது தக்க நடவடிக்கைக்கு உட்பட்டதாகும். அவர் சொன்னதை வந்து ஒன்று மாற்றி சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா கூட இல்லை, ஓப்பன் பிரஸ் ரிலீஸ்லயும் வெளியில வந்திருக்கு இந்த விஷயம். ம். இது தேசிய அவமதிப்பாகும். ம். மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இந்த 2 விஷயங்களுக்காகவும் தமிழக அரசை கலைப்பதற்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது. ம். இது தேச துரோகம் மாதிரி தேச பராமரிப்புல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இன்சல்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தக்க நடவடிக்கை எடுக்க மத்திய அரசாங்கத்திற்கு அனைத்து விதமான உரிமைகளும், கவர்னருக்கு இந்த அரசாங்கத்தையே கலைப்பதற்கு கூட கவர்னருக்கு இந்த விஷயத்தில் உரிமை உள்ளது. ஏன்னா நான் வந்து சட்டப்பேரவைக்கு எம்எல்ஏவா பொறுப்பேற்றுக்கும் போது நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி என் கடமைகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்வேன் அப்படின்னு இது உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. ம். ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், யாரோ முஸ்தபான்னு ஒரு எம்எல்ஏ கூட பேசியிருக்காரு, ம். சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். சபையில் வெளியில பேசினாலும் சரி உள்ள பேசினாலும் சரி தவறு தான். எம்எல்ஏவா நீங்க வந்து பொறுப்பேற்றிருக்கீங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் பொறுப்பேற்றிருக்கீங்க, ம். வேற சட்டத்திலேருந்து பொறுப்பேற்றுக்கல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பேர்ல தான் எம்எல்ஏவா பொறுப்பேற்கிறாங்க. அப்படி பொறுப்பேற்கும் போது எம்எல்ஏவா இருக்கிற முஸ்தபாவா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், ம். அந்த விஷயத்த வந்து சபையில பேசும்போது அதுக்கு எதிராக வந்து அப்ஜெக்ட் பண்ணாம அமைதி காப்பதும் தவறு தான். இப்போ ஒரு குற்றம் நடக்குது, குற்றம் நடக்கிறத பார்த்துட்டு அப்படியே அமைதியா கண்ணை மூடிட்டு பார்த்ததும் பார்க்காமலும் இருக்கிறதும் குற்றம் தான். அந்த விஷயத்த ஸ்பீக்கர் வந்து நடவடிக்கை எடுத்துக்கணும். அவரும் இந்த குற்றத்துல வந்து அவரும் தன் கடமையை செய்யல. ம். இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி அவங்களோட கடமையை தவறியவர்களாக கருதப்படுவர். ம். டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி ம். ஆன் தி பார்ட் ஆஃப் 3 ம். இன்க்ளூடிங் ஸ்பீக்கர், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், ம். சபாநாயகர். ஓகே சார்.